ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான ஒரு அரிசியை வச்சு இட்லி தான் வந்து செய்ய போகிறோம். இதே மாவு வச்சு நீங்கள் வந்து தோசையுமே வந்து செஞ்சுக்கலாம். அப்படி என்ன ஒரு சத்தான அரிசின்னு கேட்குறீங்களா? பூங்கார் அரிசி தாங்க. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூங்கார் அரிசி வந்து தஞ்சாவூர் சைடில் தான் ரொம்பவே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து நிறைய வந்து இந்த அரிசி வந்து பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தஞ்சாவூர்லேருந்து இதை வந்து வாங்கிக்கோங்க. இல்லைனா இப்போ ஆன்லைனில் வந்து நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ரைஸை பற்றின நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். எப்படி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஆண்கள் வந்து நிறைய வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி பூங்கார் அரிசி வந்து பெண்கள் அரிசி அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த அரிசியை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து வரவே வராது சொல்கிறாங்க. கால்சியம் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட இடுப்பு எலும்புகள் எல்லாத்தையுமே வந்து வலு பண்ணுறதுக்கு இந்த அரிசியை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட இடுப்பு எலும்புகள்லாம் ரொம்பவே வந்து வலுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பூங்கார் அரிசியை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி கூட ஆகும். அதாவது இந்த ரைஸை சாப்பிட்டா நார்மல் டெலிவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாரத்தில் 2-3 தடவை வந்து இந்த அரிசியை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸை நீங்கள் வந்து அதாவது இந்த அரிசியை நீங்கள் ஊற வைக்கிறப்பே நல்ல ஒரு வாசனை வரும். அது தோசையாவோ இட்லியாவோ அது வேகிறப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள். உங்களோட கிச்சன் ஃபுல்லாகவே அந்த வாசனை இருக்கும். இந்த வாசனைக்கு விரும்பியும் உங்கள் குழந்தைங்க எக்ஸ்ட்ரா 2 தோசை வந்து சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தோசையை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வரதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் வந்து இருந்துச்சுன்னா அதையுமே வந்து கரைக்கிறதுக்கு இந்த அரிசி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சத்து இருக்க இந்த பூங்கார் அரிசியை வச்சு இட்லி இல்லை தோசை எப்படி பண்ணலான்றதை வந்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 1 கப் வந்து பூங்கார் அரிசி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பால் நீங்கள் வந்து பூங்கார் அரிசி வந்து மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் வந்து 1/2 கப் வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுக்கோங்க. பூங்கார் அரிசி வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஊறிடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து கருப்பு கவுனி அரிசியெல்லாம் ஊற வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணும்னு கிடையாது. காலையில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நைட்டு வந்து தோசை ஊற்றிக்கலாம். இல்லை நைட்டு ஊற வச்சு நீங்கள் வந்து புளிக்க வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் வந்து ஊற்றிக்கலாம். 2 மணி நேரம் வந்து ஊறினாலே போதும். நல்லா ஒரு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி வந்து ஊற்றிக்காதீங்க. ஏன்னா அந்த தண்ணியில் அந்த பூங்கார் அரிசியோட கலர்லாம் வந்துருக்கும். அந்த சத்துக்கள்லாம் வந்து போகக்கூடாதுன்றதுனால ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் வந்து அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 1 கப் வந்து பூங்கார் அரிசி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் வந்து உளுந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டால் போதும். எல்லாமே நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டரில் இல்லை மிக்சர் ஜாரில் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் அரைச்சிங்கனாலே நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வரும். ஏன்னா பூங்கார் அரிசி வந்து நான் சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து ஊறிடும். அரையிறதுமே உங்களுக்கு வந்து கருப்பு கவுனி அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. உடனே வந்து அரைஞ்சிரும். அதனால வந்து தனித்தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது பூங்கார் அரிசியை போட்டு தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக உளுந்து போட்டு வந்து அரைச்சிக்கலாம். உளுந்தும் வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு நல்லா கையை வச்சு நம்ம எப்பயுமே மாவுக்கு எப்படி வந்து நம்ம கரைப்போமோ அந்த மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க. கூடவே நான் ஒரு டிப் வந்து சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே உளுந்து வந்து நல்ல உபரி வந்து கொடுக்கணும்னா உளுந்தை ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றி இல்லைனா நீங்கள் வந்து அந்த உளுந்தை வந்து அரைக்கிறப்போ உங்கள் உளுந்து வந்து நல்லா வந்து நிறைய வந்து உபரி வந்து கொடுக்கும். அதனால் இந்த டிப்புமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய உளுந்து மாவையுமே எடுத்து நம்மளுடைய பூங்கார் அரிசி கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கை வச்சு உப்பு போட்டு வந்து கரைச்சி ஓவர் நைட் நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம். நல்லா புளிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து இட்லியாவோ இல்லை தோசையாவோ வந்து ஊற்றிக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட வந்து இட்லி மாவு தான் இருக்குது. நான் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் வந்து பூங்கார் அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. அதாவது 1 கிளாஸ் வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு 4-5 கரண்டி வந்து இட்லி மாவு வந்து போதும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இட்லி மாவு வந்து சேர்க்கணும்னு கிடையாது. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பூங்கார் அரிசிக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் இல்லைங்களா, அந்த உப்பை வந்து சேர்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து தோசையாக வந்து ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட வந்து மாவு தான் இருக்குன்னா உளுந்தை மட்டும் 1/2 கிளாஸ் வந்து ஊற வச்சிங்கன்னா 2 கிளாஸ் வந்து பூங்கார் அரிசியோட அந்த மாவு வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் கரைச்சி உப்பு போட்டு வச்சு புளிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து தோசையாக வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எந்த மெத்தடில் வேணால் வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரிசியாக கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் இதை வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன். ரொம்பவே நல்ல குவாலிட்டி, அதே மாதிரி ரேட்டும் வந்து கம்மியாக இருந்துச்சு. அந்த ஆன்லைன் வெப்சைட் என்னென்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஸோ இந்த பூங்கார் அரிசி தோசையை இல்லை இட்லியாக நீங்கள் வந்து செஞ்சு வாரத்தில் 2-3 தடவை வந்து சாப்பிடுங்க. அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். தோசையாக ஊற்றுறப்போமே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.